நான் எங்க வீட்ல மீந்து போன சோப்புங்க துணி சோப்புங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். வந்து சிசர் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். கட் பண்ணிட்டு இது ஓரமா எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு நான் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை சேர்த்துக்கிறேன். நிறைய அரிசி பச்சை தான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 வாரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறி இருக்கான்னு பார்ப்போம். பயிறு அரிசி உளுந்து மூணுமே நல்லா ஊறிச்சுங்க. இப்போ ஒரு சின்ன ஜார் எடுத்துக்குவோம். நல்லா அந்த 3 ஊறினதை இதுல போட்டு நம்ம அரைக்க போறோங்க. தண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்க போறோம். தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பொரியலுக்கு கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி சேர்க்காம நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். அந்த சக்கை தனியா சாறு தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு இவ்வளவு சாறு கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு பெரிய பேன்ல வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி ரிங் அதுக்குள்ள வச்சிட்டு ரிங் மேல வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் பெரிய பவுல் அகலமா எடுத்துக்கோங்க. அதை மேல வச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த நம்ம புதுசா கட் பண்ணி வச்ச சோப்பு துணிகளை இதுல வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க அந்த சோப்பு வந்து மெல்ட் ஆகுங்க. இப்போ நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து அந்த சோப்புல நல்லா கரையுங்க. இப்போ அந்த சாறு எனக்கு எல்லாமே லாஸ்டா காலியாச்சு. லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்காக இந்த மாதிரி அந்த சாறு சேர்த்துக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஊறி எடுத்துட்டேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேணாம்.